திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் 17வது ஆண்டு விழா கல்வி குழும சேர்மன் சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்கள் உத்தரவின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் கஜேந்திரன் மற்றும் நிர்வாக பிரதிநிதி சோமசுந்தரம் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியை லட்சுமி பிரியா ஆண்டறிக்கையை வாசித்தார். சாய்ராம் கல்வி குழும முதன்மை இயக்க அலுவலர் டாக்டர் அருண்குமார் தலைமையில் நடிகரும் பேச்சாளருமான மதுரை முத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. விழாவில் திருத்துறைப்பூண்டி சார்பு நீதிமன்ற அரசு கூடுதல் வழக்கறிஞர் தர்மராஜன் மற்றும் RSR பொறியாளர் செல்வகணபதி ஆகியோர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். மாணவ மாணவிகளின் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் உதவி தலைமை ஆசிரியை சௌந்தரி சத்யா நன்றி கூறினார். The object of the annual day is to encourage the students to participate in various events and showcase their talents and potentialities. Today's event will certainly make a remarkable mark and impact the lives of thousands of children and peoples and others. Taking our evening further and to begin with the annual day function, I express my warm welcome to Dr. R. Arunkumar sir, BE Mechanical Engineering, MBA, PhD, Chief Operating Officer, the bulwark of Sairam institutions. He has associated with the Sairam group of institutions for more than 25 years. He has made a strenuous attempt to take his institution to next level of I call on our COO, Dr. Arunkumar. ரேஸ் ஓடும்போது முயல் கொஞ்சம் வேகமாக போயிட்டு ஆமை ஸ்லோவாக வரதை பார்த்துட்டு சரி இவங்க தாண்டி வரதுக்குள்ளே நம்ம ஒரு தூக்கம் போட்டு எழுச்சிடலான்னு தூங்குற நேரத்தில் ஆமை கிராஸ் பண்ணி போய் அது வின் பண்ணிவிடும் மேட்சை. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லுவாங்க நமக்கு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கதை மாறி போச்சு. அந்த முயல் உஷாராயிடுச்சு. முயல் என்ன சொல்லிச்சு ஆமைகிட்ட சரி ஓகே இன்னொரு வாட்டி ரேஸ் வச்சுக்கலாம், இப்போ யார் ஜெயிக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குது. நம்ம ஆமை ஆல்ரெடி நம்ம தான் ஜெயிச்சிருக்கோமே, நம்ம ஆல்ரெடி கரெக்ட் சாம்பியன் ஆச்சு, ஓடி வந்த ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி திருப்பி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. போன வாட்டி முயல் ஏமாந்துருச்சு, இந்த வாட்டி ஏமாறல. ஒரே ஸ்பீடு எடுத்த பார் ஓட்டணும் வடிவல் சொல்கிற மாதிரி ஓடி நம்மளால் வரத்துக்குள்ள அங்கே முடிஞ்சிருச்சு. மேட்ச் முடிச்சுட்டு முயல் ஜெயிச்சிருச்சு. ஸோ the moral of the story again here is not slow and steady is fine, but fast and consistent always win over the slow. பள்ளிகள் இருந்தாலும் கல்லூரிகள் இருந்தாலும் இந்த பள்ளியின் மீது தனி அக்கறை கொண்டவர். காரணம், இது சாய்ராம் சேர்மன் பிறந்த ஊர். ஏறத்தாழ 17 ஆண்டுகளாக நடைபெறுகிற விழாக்களில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பார்த்திருப்பீர்கள், நம்மளுடைய சாய்ராம் சேர்மர்களுடைய பழமொழி, ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும், அப்படி உழைத்தால்தான் நீங்கள் எப்படியாவது ஆகலாம். சிறப்பாக பெருமதிப்பிற்குரிய RSR செல்வகணபதி சார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டு விழாவிற்கு இந்த பெருந்திரளான மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்களுக்கு இடையில் அமர்ந்திருக்கின்ற நம்மோடு உயர்ந்த மனிதர் நம்முடைய டாக்டர் அருண்குமார் சார் அவர்கள், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், ஒரு அருமையான ஒரு கலோக்கியல் ஸ்பீச் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எழுச்சி உரையாக ஆற்றி அமர்ந்திருக்கின்றவர். அவருக்கு நல்லா வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் தன்னுடைய சட்ட ஆலோசனைகளை கூறி அனைவருக்கும் எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்ற அண்ணன் அட்வொகேட் தர்மராஜ் அவர்கள், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நம்முடைய பள்ளியினுடைய அதாவது ஃபேக்கல்டிஸாக இருக்கிற நம்முடைய பிரின்சிபால்ஸ் அவர்கள், கஜேந்திரன் சார் அவர்கள், அதே போல் நம்முடைய
நிர்வாக பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தேவா 11ஆம் வகுப்பிலும் மதிப்பெண் பெற்றமைக்காக ரூபாய் 27,750 காசோலையாக பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காசோலை வழங்கப்படுகிறது. Thank you, ma'am. Thank you for accepting all token of love. Next on. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகளின் நடுவர், ஊக்கமளிக்கும் பேச்சாளர். இவர் நடித்த படங்கள் மதுரை வீரன், சபாபதி, குற்றம் குற்றமே. Let's give a warm welcome to the dynamic Mr. Madurai Muthu sir. Please join me welcoming him to the stage with a thunderous applause. ஏன் உடனே வந்துட்டேன்னா, ஆமாம், நான் பேச போகிற 20 நிமிஷமாக இருக்கும். என்னை பற்றி சொல்கிறது 35 நிமிஷமாக இருக்கும். அதுக்காகத்தான் அதை நேரத்தை மிச்சப்படுத்துன்றதுக்காக ரொம்ப பெருமையான தருணம். இந்த பதிவில் நான் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி தான் ஒரு நல்ல சபையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பெருமை மிகுந்த சாய்ராம் மெட்ரிக் பள்ளியினுடைய 17வது ஆண்டு விழா. நான் நிறையா பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன் பேசுகிறதுக்கு. ஆனால் இவ்வளவு அமைதியாக பேசுகிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அவங்க வேலையை செய்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பேசணும்னு ஆசை வர்ற மாதிரி ஒரு மாணவர்கள் அமைஞ்சிருக்குது நம்ம சாய்ராமில் போது கூடுதலான சந்தோஷம், பெருமைகள். இந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற பழமொழி மாதிரி இந்த ஒரு நிகழ்வே அந்த பள்ளியினுடைய மேன்மையை சொல்லுகிற ஒரு அழகான அடையாளமாக இருக்கீங்க. அதுக்காக ஏன்னா பெற்றோர் இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இருந்து அமைதியாக இருக்குது, இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த நிகழ்வுக்கு வந்து நல்ல ஒரு ஆழமான எக்கோ இருக்கிற மாதிரி இருக்கா சார் ஆடியோவில்? அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நான் பேசுகிறேன், என் பேச்சு அவர் கேட்கல, பரவாயில்ல. எக்கோ இல்லாமல் வைக்கல சார். அவரே தேடுறார் எக்கோவா. ஏன்னா முன்னாடிலாம் 2 சுவிட்சாக இருக்குது, இப்போ 450 சுவிட்ச் இருக்குது. உள்ளே கடந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கார். நல்ல ஒரு வீரியமான உரை. இன்றைக்கு காலகட்டத்துக்கு மாணவருக்கு என்ன தேவை? நாங்கள் படிக்கும்போது இப்படி ஒரு பெரிய மேடையும் இந்த மாதிரி அழகான ஒரு சிறப்பு விருந்தினர் ஆழமான விஷயங்களை எளிமையாக சொல்கிற மாதிரிலாம் எங்களுக்கு அமையலை. உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சந்தோஷம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உரையை வழங்கி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஏ அருண்குமார் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி மகிழ்கிறேன். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த கல்வியாளர் மரியாதைக்குரிய தர்மராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி அன்பை சொல்லி, அதே போல் மரியாதைக்குரிய RSR செல்வகணபதி ஐயா அவர்கள், முதல்வர் கஜேந்திரன் ஐயா அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளநீரை போன்று ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான். அவங்கள ரொம்ப இந்த இடத்துல பாராட்டேன். ஏன்னா இன்றைக்கெலாம் சோஷியல் மீடியாவில் இந்த பசங்க ஒரு அடுத்த வகுப்பு தாண்டிட்டாலே அவங்கள ஒரு நாங்களாம் எங்கள் சார்ட்ட அடிவாங்க. எங்கள் அப்பா நிற்கும் போதே என்னை கணக்கு வாத்தியார் அடிச்சிட்டார். அந்த அடியெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள் முன்னுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது. அது ஒரு பெருமை நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி டேபிள் மேலே சில காணொலியெலாம் பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன். டேபிள் மேலே இருந்து சாரை கிண்டல் பண்ணுறது, மேடத்தை கிண்டல் பண்ணுறலாம் நீங்கள் சமயத்தில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அது மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். இந்த கேப்பில் எதுக்கு விட்டேன்னா, அப்பப்போ நீங்கள் கைதட்டுன்ற காத்த நீங்கள் அதை விட ஒரு பெரிய கேப்பை விட்டீங்கன்னா பார்த்தீங்களா, என் பேச்சில் உங்களுக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா, எங்கெங்கே கைதட்டுன்னு நானே உங்களுக்கு சொல்லிடுவேன், எங்கெங்கே சிரிக்கணும்னு சொல்லிடுவேன். நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்தா போதும். பெருமையான சபை. ஏன்னா நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நான்லாம் கிராமத்து ஸ்கூல் 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்பேன். 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிப்போம். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டு விழா வரும். இவ்வளவு மேடைகள்லாம் எங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள்லாம் அழகு, பேரழகு. அதை விட சொல்லும்போது சொன்னார்,
அந்த ஏடிஎல் லேப் வந்து இந்திய லெவலில் நம்ம பள்ளியினுடைய சிறப்பு சொன்னார். அதே போல் நம்ம மனப்பாடத்துக்காக 2 மார்க்கு 4 மார்க்காக திருக்குறள் மனப்பாடம் பண்ணுற காலகட்டத்தில் இங்கே உள்ள பசங்களே மாநில அளவில் நடந்த திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியெல்லாம் பரிசு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நிறையா மாநில அளவில் நம்ம குழந்தைகளை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நீங்களும் இந்த மேடையை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா கல்வியை மட்டும் தராமல் ஒரு கல்வி நிறுவனம் வெறுமனே கல்வியை மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்த கலையும் எந்த கல்வி நிறுவனம் தருதோ அதான் சிறந்த கல்வி நிறுவனம் இருக்க முடியும். அது சாய்ராமுக்கு எப்பவுமே நிகர் சாய்ராம் மட்டும்தான். நானும் நிறையா சென்னையில் உள்ள கல்லூரி பள்ளிகளிலும் இதே மாதிரி பேசியிருக்கிறேன். இவ்வளவு தெளிவான மாணவர்கள் நிரம்ப சொல்ல முடியும். அந்த புத்தகத்துக்குள்ள ஒவ்வொரு பேப்பரும் காகிதம் அல்ல, அது ஆயுதம் அப்படின்வாங்க மாணவர்களுக்கு. பரவாயில்ல, இந்த 4 பேர் கைதட்டுறதுக்காக நான் லொடக்கான்ட்டு அங்கேருந்து காரில் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அந்த 4 பேர் தான் கைதிட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த செய்தி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு பேசாமல் ஊர்லேயே இருந்துட்டு பார்த்தீங்களா? ஆமாம், நான் பிச்சை கேட்டு கைதட்டை வாங்கி அப்புறம் நீங்கள் தட்டி இதை நான் தூக்கிட்டு தஞ்சாவூர் தாண்டி மதுரைக்கு நான் போகணும். நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மிகச்சிறந்த சாய்ராம் கல்வி நிறுவனத்தில் மதுரை முத்துக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இளைய தலைமுறைகள் யாரெல்லாம் புன்னகையோடு சிரிச்ச முகத்தோடு குழந்தைகள் வளர்கிறாங்களோ அவன் எதிர்காலத்தில் வன்முறை இல்லாத குழந்தையாக வருவான். ஹிட்லர், முசோலினி, இந்த மிகப்பெரிய சர்வாதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு சிரிக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா இத்தனை கொலைகள் அந்த ஹிட்லர்ன்றவன் பண்ணியிருக்க மாட்டான். எப்பவுமே இரிய முகம். அவங்க அப்பா வந்து எப்பவுமே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அடிக்கிறது அந்த இதிலேயே அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய குணமும் அப்படியே இருந்தது. நம்ம வாழ்ந்துக்கிறது. அதனால தான் பெற்றோர்கிட்ட சொல்கிறது, எப்பவுமே குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அது பெற்றோரிடமிருந்து கேட்ட வார்த்தையில் தான் பேசுகிறது அப்படின்னா. ஹிட்லர் வந்து நல்ல மனிதன் தான், அவங்க அப்பாவுடைய அணுகுமுறையில் தான் அப்படி மாறணும். அது மாதிரி அடுத்து வளரப்போகிற அந்த இளம் தளிர்கள் புன்னகையோடு இருக்கணும். நீங்கள் அடுத்த நாள்லேருந்து உங்கள் வேலையை அடுத்த ஆண்டு வரைக்கும் செம்மையாக செய்வதற்கு இது ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட். உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த புன்னகை அவசியம் சார். நான் நிறைய அந்த புன்னகை ரீதியாக மேடையில் சிரிப்பு ரீதியாக பேசுகிறனால சொல்கிறேன். ஒருவனுக்கு 7 ஆண்டு காலம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இசையோடையும் நகைச்சுவையோடும் பயணம் செய்யணும். நிரம்ப படிச்சுக்கிட்டே இருப்பீங்க பசங்க, அதுலேயே இருந்துடக்கூடாது. அப்படி கொஞ்சம் உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒரு புத்தகம் மாற்றுறதை விடுங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் மாற்ற விடுங்க. அன்னை தெரசா அவர்களே தெரசாவாக மாற்றியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு எழுத்து சார், ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ். இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி பிறருக்கு செய்யும் சேவை. இந்த ஒரு வரியத்தை அவங்க படிச்சுட்டு தெரசாவாக மாறினார் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு வரியும் ஒரு மனுஷன் எப்படி மாற்றும் பார். அப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் உண்டு. ஆனால் குழந்தைகளுக்கு இன்றைக்கெலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது தெரியுமா? அப்பாவே சொல்லுவார், ஏய் 100க்கு 90 எடுக்கணும். போயிட்டார், சாயந்தரம் பையில் 100 ரூபா இருந்திருக்கு, 90 எடுத்துகிட்டு போயிட்டான். அது மார்க்குன்னு அவன்கிட்ட சொல்லணும். எனக்கு இன்றைக்கி உள்ள தலைமுறை குழந்தைகள் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கற்பனை சக்தி சார். நாங்களாம் 1 வேர்டு கொஸ்டின் கொடுத்தா 1 வரி தான் எழுதுவோம். கிராமத்து ஸ்கூல் அவ்வளோதான். 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா அதில் ததக்கா புதக்கான்னு எழுதுவோம். ஆனால் இன்றைக்கி உள்ள பசங்க 8யுமே எழுதுறான். இதுக்காகத்தான் நம்மளை படிக்க வைக்கணும். தெரியுதே தெரியலையோ சார், நல்லா படித்தவன் பாயிண்ட்டாக எழுதுவான், சுமாராக படித்தவன் பக்கமாக எழுதுவான், ஒன்றுமே தெரியாதவன் பேப்பராக எழுதிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஏன்னா படித்தவனுக்கு தான் கஷ்டம். இந்த கொஸ்டின் வருமா வராதான்னு தெரியாதவனுக்கு எதை பற்றி என்ன அங்கே போய் தான் கேட்பேன். கெமிஸ்ட்ரி அன்னைக்கு நான் பிசிக்ஸ் நினச்சி வந்தேன், 85 மார்க் வாங்கிப்பேன். இதையும் பாராட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா தெரிஞ்சது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஒரு வகை, அது பென்ட்ரைவ் மாதிரி அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஆனால் சுயம்பு எழுதுகிறான் பார், இப்போ இந்த பெரிய படைப்பாளராக வர வந்துடுவான். 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதுனா போதும்ல சார், 15 புக்கு எழுதுறவளா இருக்கேன். அன்றைக்கி ஒரு கேள்வி, கஸ்தூரிபாய் குறிப்பு. ஆமாம், காந்தி மனைவின்னு போட்டால் 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி சுத்தமாக தெரியல. ஆனால் 16 வகை எழுதியிருந்தான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். அந்த பாயிண்ட்டை பாருங்கள். இந்த பாய் எடுத்து மெத்தில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம், தூங்கலாம், தேவையில்லை என்றால் அந்த பாயை எடுத்து விட்டு கொடுக்கலாம், எழுதிக்கிட்டே இருக்கான். திருப்புறாரு அடுத்த பக்கத்தில் ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள், ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய். முடிவாக என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆகிட்டார்.
கடைசி பாயிண்ட் போட்டிருக்கான், கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். அவருக்கு எச்எம் கிடைச்சார். சார் நான் வேலையை வேணால் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். என்ன சார் 16 வக்கு எழுதியிருக்கான். ஓ உனக்காவது 16 வக்கு எழுதியிருக்கார், பெருமைப்படு. எனக்கு ஒரே வரில் குழப்பிருக்காயா? என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு போட்டிருக்கான். நான் அது யார்கிட்ட போயா கேட்பேன். அப்படி பார்த்தீங்களா, இது இது நம்ம சிரிக்கிறோம், ஆனால் இதுக்கு ஒரு சின்ன அறிவு வேணும் இல்லையா சார்? அது தெரியலன்னு விடாமல் அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று எடுத்து முடிக்கிறான். பார்த்தீங்களா, சில பசங்களாம் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்க பார்த்துருக்கீங்களா? அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வாத்தியார் மதியம் வரைக்கும் முக்காடை போட்டே உட்காந்துருக்கார். என்னய்யா அதான் ஓட்டிருக்கான், எதே ஓடலையா சார்? அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள பசங்கிட்ட சுயம்பு இருக்குது. பெரியவங்க நம்ம சொல்லலாம், அன்றைக்கெலாம் நான் அறிக்கை லைட்டில் படித்தேன்டா, தெருவிளக்கில் படித்தேன்டா. திருப்பி திடீர்னு அவன் கேட்பேன், பகல் என்னப்பா செஞ்ச அப்படின்பான். சொல்லு பார்த்தீங்களா? ஆனால் உங்களை எதுக்காக அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது. ஒரே ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ஒன்று இருக்கும், சோசியல் மீடியா கிடையாது சார். ஆனால் இன்றைக்கி உள்ள பசங்க, நீங்களாம் இந்த மேடையில் சொல்லும்போது உங்கள் பிரின்ஸிபால் சொன்னார், மாநில லெவலில் எங்கள் பசங்களாம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறது எதுக்கு உங்களை கூடுதலாக பாராட்டுறேன்னு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் தவிர்த்து, ஃபேஸ்புக்கை தவிர்த்து, வாட்ஸ்அப்பை தவிர்த்து இதுக்கு மேலேயும் ஒரு பையன் படித்து மார்க் எடுத்து ஒரு சாதனை புரிகிறது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அது உங்களுக்கு அந்த பாராட்டுகள் முழுசாக வந்து சேரும். 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, ஆனால் வெறும் 75 ஆண்டுகளாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்களா சாதனை பூரா அவன் மார்க் எடுக்காட்டும் பரவாயில்ல, சமாளிப்பான். பார்த்தியாடா அவங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்கு பார்த்தியா, நீ எடுத்திருக்கேடா. என்ன சார் உட்கார், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேடை எனக்கு ரொம்ப அழகான மேடையாக இருந்தது. மித்த இடங்கள் நான் ஒரு ஃப்ளோவில் பேசுவேன், ஆனால் அது கல்வி நிறுவனம், அதுவும் தமிழகத்தினுடைய முதன்மையான ஒரு கல்வி நிறுவனம். அவங்க ஐயா சொல்லும் போல சொன்னாங்க, கல்விக்காகவே பல்வேறு நிலங்களை தாரை பார்த்து தானம் கொடுத்த ஒரு பெருமகான். ஊருக்கு பெருமை சேர்க்கின்றதுக்காக இந்த ஒரு சின்ன ரூரல் ஏரியாவாக இருந்தால் கூட இதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு கல்வியை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கிறதும் கொடுத்த சந்தோஷம். அதை உண்மையிலேயே நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். நான் வரும்போது ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது எங்கள் பள்ளியில் ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் சார். உண்மையிலேயே வள்ளுவருடைய குறள்கள் நிறையா உண்டு, ஒவ்வொன்றும் ஒரு அதிகாரத்தில் இருக்கும். அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும், அருளுடைமை 40 அதிகாரம், இது ஒரு 70 அதிகாரம். ஆனால் ஒழுக்கமுடைமை பாருங்கள் 100வது அதிகாரத்தில் இருக்கும். காரணம், நீ அன்பில் 80 மார்க் வாங்கலைனாலும் பரவாயில்ல, அதுவே அருள் பக்தியில் நீ 40 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் ஒழுக்கத்தில் நீ 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதனால தான் வள்ளுவர் ஒழுக்கமுடைமையை 100வது அதிகாரத்தில் வச்சார். அதில் எந்த வித குழப்பமோ ஒன்று இருக்கக்கூடாது. மதிப்பெண்ணை மட்டும் வச்சு மாணவர்கள் மதிச்சிடாங்க, பிற்காலத்தில் எல்லாரும் மதிக்கும்படியாக மாணவராக இருந்தாலும் போதும். அதே போல் நிரம்ப நான் படிக்கிறேன் சார், ஆனால் மார்க் எடுக்க முடியல. நிறைய வெற்றியாளர்கள் பாருங்களேன், அவங்கள எப்படி ஜெயிச்சிருக்காங்க. கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. அதனால் கவனமாக படின்னு பெரியவங்க சொல்கிறது. கடினமாக நான் தினந்தோறும் படிக்க 8 மணி நேரம் படிக்கணும். 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, கவனிங்க. தினந்தோறும் மரம் வெட்டுற வேலைக்கு 2 பேர் போகிறாங்க. 2 பேரும் ஒரே வயசு, ஒரே நல்ல ஜாம்பான் மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். ஒரே அருவா தான் கொண்டு போகிறாங்க. இவர் மட்டும் 15 மரம் வெட்டுறாரு, இவன் 7 மரம் மட்டும்தான் தினமும் வெட்டுறான். இங்கே தான் வந்து கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறுக்கு வித்தியாசம். 15 மரம் எப்படி வெட்டுறான், இப்போ அதே மாதிரி வயசு தான், அதே உடல் தேகம்தான். இப்போ மட்டும் எப்படி 7 மரம் வெட்டுறான்னா 4 மரம் வெட்டிட்டு அந்த அருவாவை தீட்டுவார். தீட்டும்போது அடுத்த மரத்தை வெட்டும்போது வேலை ஈஸியாக இருக்கும். அதுதான் அவர் 15 மரம் வெட்டினதுக்கு காரணம் அதான். அப்படின்ற வார்த்தை தான். கவனமாக மாணவர்கள் படித்தாலே போதும் சார். நான்லாம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுறேன் உங்களை பார்த்து. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வசதி கிடையாது. 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி உள்ள தலைமுறைலாம் உங்களுக்கெல்லாம் சுற்றி போடணும். எனக்கெல்லாம் படிக்கும்போது சுற்றியல்லே போட்டாங்க, அது வேறு. ஆனாலும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் 6th +2 வரைக்கும் நான் தான் தமிழில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். தமிழ் பேப்பரே திருத்த எங்கள் வாத்தியார் என்கிட்ட தான் கொடுப்பார். ஆனாலும் எனக்கு அந்த கல்வி சரியான இடத்துல உதவாதப்போ என்னுடைய சார் அது அதுக்கு தான் அந்த மேடை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது. அது எழுத்து போட்டியாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், எந்த வித போட்டியை நீங்கள் வெற்றி அடையிறீங்களோ அடையலையோ அதில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான். இப்போ இந்த குழந்தையெல்லாம் வந்து நடனம் ஆடும்போது நம்மளாம் பெர்ஃபெக்டாக எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க இத்தனை வெறுமனுக்கு தைரியமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே நம்ம கைதட்டணும். அதுவே மிகச்சிறந்த. ஏன்னா மேடையில் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும்,
ஆனால் வந்து பார்த்தா தான் இது ஒரு கஷ்டம் தெரியும். அதுக்கு தான் அந்த போடியம்லாம் வச்சுருக்காங்க. வெட்டன்னு கால் நடுங்குச்சுன்னா வெளியே தெரியக்கூடாதுன்றது. எல்லாத்துலையும் ஒரு நுணுக்கம் இருக்குது. அதே போல் பெருமை மீந்த இந்த மேடையில் இருக்க கல்வியாளர்கள்லாம் அவங்களாம் நிரம்ப படித்தவர்கள். ஆனால் 2 நிமிஷம் பேசிவிட்டு என்னைய பேசுங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல மனநிலை. ரொம்ப சந்தோஷம். எத்தனை விழாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடக்கும். எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாறுவான். வரும்போது ஒரு டீ சாப்பிட்ட ஒரு கடையில் ஒரு 4 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. வண்டியில் ஏறும்போது திடீர்னு ஒரு 2 பேர் வந்து பசக்குன்னு ஒரு 10 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், சார் எனக்கு படபடன்னு வேர்த்துருச்சு. நீங்கள் யாருண்ணே அப்படின்னா நான் சொன்னேன், திருத்துறைப்பூண்டிக்கு எல்ஐசி ஏஜெண்டாக வந்திருக்கேன் தம்பி, ஆள் பிடிக்கிறக்கா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னே. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் வெற்றி எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்களோ தோல்வி மது. தோற்று பொங்கல் வாழ்க்கையில் செய்ப்பீர்கள் ஒரு வாசம் உண்டு. ஏன்? அப்பாவிடம் தோற்று பொங்கல் அறிவு கிடைக்கும், அம்மாவிடம் தோற்று பொங்கல் அன்பு கிடைக்கும், தங்கையிடம் தோற்று பொங்கல் பாசம் கிடைக்கும். தோற்று போவதிலும் ஒரு வெற்றி உண்டு. அப்படி சொன்னால் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்களாம் என்கிட்ட எதிர்பார்க்குறது, வந்தவர் ஒரு குருவி சோக்கு சொல்வார், ஒரு குரங்கு சோக்கு சொல்வார், நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. திடீர்னு நான் அதுக்கெல்லாம் தான் சார் இருக்காங்க, நம்முடைய அருண்குமார் சார் இருக்காங்க. நல்ல மாலை. உங்களுக்கெல்லாம் இது பயனுள்ள பொழுதாக இருந்தது, நம்ம எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஏன்னா பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உண்மையிலே உங்கள் பெற்றோர் உங்களை வேண்டி கேட்குறது, இன்றைக்கி ரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு தானம் தான் ரொம்ப சிறந்தது. நிதானம். காலை பொழுத நிதானமாக எந்திரிச்சு குழந்தைகளை அழகாக எழுப்பி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பாருங்கள், அன்னைக்கு பொழுது அவனுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இதான் சார் பிரின்சிபால்ன்றது. பார்த்தீங்களா? நான் எதுவுமே கேட்காமலே வந்து அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் பேசுகிறதுக்கு முன்னாடி, சார் டீ கிடைக்குமா அப்படின்னேன். டீ என்னத்தை பேசிட்ட, டீ பேசுங்க, உங்கள் பேச்சை பார்த்துட்டேன் டீ கொடுப்போமா இல்லை பால்டாயில் கொடுப்போமா, அப்படிலாம் நடைபெறும். விருந்தோம்பல். ஏன்னா தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு. பார்த்த உடனே 10வது வினாடியில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு இனம் நம்முடைய தமிழ். அது ரொம்ப மித்த கடங்களில் வேகமாக முடிச்சிடணும்னு ஒரு ஆசை வரும். இங்கே அப்படி அதான் பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்ல வந்தேன். அந்த காலை பொழுது நிதானமாக எந்திரிச்சு ஒரு சின்ன கடவுள் வாழ்த்து வந்துட்டு வெளியே போய் பாருங்கள், அந்த பொழுது அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தைகளை எப்படி எழுப்ப வேண்டும்? காலையில் எந்திரிங்க, திருத்துறைப்பூண்டி கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொல்லணும். சரிக்காங்க. தஞ்சாவூர் கலெக்டர் எந்திரிங்க, இவ்வளோ லேட்டாக தூங்கலாமா, நீங்கள் தான் நாளைக்கு கலெக்டராக போகிறீங்க சொல்லி பாருங்களேன், அவனுக்கு தன்னம்பிக்கை கூடும். ஐயோ அம்மா நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இன்ஜினியர் எதிர்பார்த்தா தான் கொத்தனார் வேலைக்காவது போக முடியும். அதனால தான் பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுக்கள், பெருசாக யோசிப்பேன், தப்பு கிடையாது. அது மாதிரி குழந்தைகளை காலையில் எழுப்புறப்ப கமிஷன் இருந்துங்க நெகட்டிவாகவே பேசாங்க. ஆனால் நம்ம ஊரில் முக்கால்வாசி அப்படி எழுப்புகிறோம். கமிஷன் இருந்துருக்க, கலெக்டர் இருந்து காலையில் என்ன சொல்லி எழுப்புகிறோம் எல்லாரும், எந்திரி எருமை எந்திரி. அவன் லைஃபே எருமை மாதிரி தான் இருப்பான். படிடா படிப்போம், என்னத்தை படித்து என்ன இப்படியே சுலவாக்கி. அதனால் நீங்கள் வீரியமான வார்த்தை ஒரு கேளிக்கையாக சொல்லுவாங்க, வெளிநாடுகளில் மட்டும் இத்தனை தொழிலதிபர் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏன் இந்தியா ஏழை நாடாகவே இருக்குன்றதுக்கு வேடிக்கைக்காக சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அப்பா சொல்லுவாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டேன் அந்த நாட்டு ஆளை. எவ்வளோ வீரியமான வார்த்தை பாருங்க. உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டு விஞ்ஞானி பிறந்துட்டான்னு சொல்லுங்கள். போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க ஒரு குழந்தைய. அவர் ஜனாதிபதின்ற இவர் சயின்டிஸ்ட்னு சொல்ல போட்டி ஓட்டுக்கிட்டு. அதனால தான் அப்படி இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பையன் பிறந்தோடனே அந்த முக்கு கடையில் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு ஓடுவோம், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றிடுவான் என் மையன். ஒருத்தன் கொல்லியை போடுறேன், ஒருத்தன் பிச்சையை போட்டால் அப்புறம் எப்படி இருக்கும்? சொல்லும்போது வீரியமான வார்த்தையை சொல்ல வேணாமா சார்? அதில் தான் டாக்டர்லாம் பாருங்கள் சொந்தக்காரங்க அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா ஏதாவது ஒன்று பேசிடுவான். ஐஸ்வார்டில் படுத்திருக்க பேஷண்ட்டை பார்க்கண்டு ஒரு 50 ரூபாய்க்கு அழிவு போன ஆப்பிளோடு நிற்பேன். நான் அவருடைய தாய் மாமன், நீ முதல்ல வெளியே போய் அப்படின்வார். எதுக்கு? அவன் ஐஸ்வார்டில் படுத்திருக்க வேண்டிய ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா போச்சு. உள்ளவ என்ன பேசுவாங்க தெரியுமா? முருகேஷா எப்படி இருக்க? இருக்கேன் மாமா இருக்கேன். நான் ஆசிரியர்கள் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனால் நீ தான் நினச்ச மாப்பிள்ளை அப்படின்வான். இதுக்குத்தான் அவனை உள்ளே விடுறதில்ல. பேசலாமா சார்? அப்படி அவன் டப்புன்னு டியூப் எடுத்துகிட்டு, இல்லை மாமா டாக்டர் என்னை பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, சேரை முன்னாடி இழுத்து போட்டு, அதெல்லாம் நம்பாத, நேற்று ஆர்வம் எனக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் அடக்கம் பண்ணிட்டாங்க இல்லை. இதுதான் சார். பசங்கள் அதே போல் அன்பு குழந்தைகளே,
மனிதர்களை நண்பராக்க விட புத்தகங்களை நண்பராக்குன்றாங்க. புத்தகங்களோட புத்தகங்களை படிப்பது கடந்து முடிந்த முன்னோர்கிட்ட பேசுவதற்கு சமம்னாங்க. நெப்போலியன் பாருங்கள், குதிரையில் குதிரையில் உட்காந்துட்டே படிக்கிற விஷயம் இருக்கு. அவர் நிறையா கவிஞர்கள் பாருங்கள். அப்படி சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு. நெல்சன் மண்டேலா சொல்வார், என்னை ஒரு சிறைச்சாலையிலூടെ அடையுங்கள், ஆனால் 10 புத்தகத்தை மட்டும் உள்ள வைங்கள், எத்தனை ஆண்டுகள் வேணாலும் அடையுங்கள். பகத்சிங்க்கு நான் 6 மணி நேரத்தில் தூக்கு. அருமையான இளைஞன், இந்தியாவுக்காக 6 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்கிற கூட ஜெயில் வார்டனை கூப்பிட்டு அந்த லெனின் பற்றிய புத்தகம் ஒன்று கேட்டேனே கொடுங்களே. உனக்கு 6 மணி நேரம் தூக்க, நான் சாகுவதற்கு முன்போட சில செய்திகளை தெரிந்து கொண்டு சாகணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட இளைஞர்கள் இருந்தது. இன்றைக்கி இது மாறிடுச்சே. இந்த கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் மட்டும் 7000 கோடி போதைப் பொருட்கள் இளைஞர்கிட்ட வந்து சிக்கிருக்கு. நான் நிறையா ஒரு பட்டிமன்றம் ஒரு கிராமத்தில் பேச போகிறப்ப அந்த ஊர் தலைவர் என்கிட்ட வந்து சொல்கிறார் காதில், சொல்லுங்கள் சார், இந்த கிராமத்தில் கரண்ட் வசதி இப்போ தான் சார் வந்துச்சு, இந்த குக்கிராமத்தில் இப்படி அடிமையாயிட்டாங்களேன்னு சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோருக்கு நீங்கள் பெருசாக வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் சாதித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் ஊரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக பாடுபட்ட உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவதே ஒரு சிறந்த சேவையாக இருக்கும். அதை செஞ்சாலே நீங்கள் போதும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எதுன்றீங்க? ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் தன்னுடைய அப்பாவுடைய முழு கஷ்டம்தான் ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம். நீங்களாம் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர்னு போட்டி போகிறீங்களே, உண்மையிலேயே எனக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் எங்கள் அப்பா தான். கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு இடங்களை அப்புறம் 6 ஏக்கர் வித்து என்னை படிக்க வச்சார் எம்காம் வரைக்கும். அந்த குக்கிராமத்தில் முத படிக்க போனது நான். இதெல்லாம் எனக்கு அது மாதிரி உங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார். என்ன காரணம்னா, அவர் ஒரு செருப்பு போட்டிருப்பார், அப்பா உட்காந்துருப்பார், வந்து கேட்பேன், அப்பா ஸ்போர்ட்ஸுக்கு 2000 ரூபா ஷூ கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அவனை வாங்கி கொடுத்து அவனை நடக்க விட்டு பின்னாடி இந்த அளவு பார்ப்பார். பார்த்தீங்களா, இவர் மாதிரி ஒரு அற்புதமானது நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் என்ன எவ்வளோ நேரம் கேட்காம வந்துட்டேன், பரவாயில்ல. நான் படித்த ஒரு அழகான கவிதை. கிராமத்தில் அப்பா கடனை ஒன்று வாங்கி தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறாரு, வெளிநாட்டு அனுப்புகிறாரு. எதற்காகனா, என் பையன் என்னை மாதிரி இருக்கக்கூடாது, வேட்டி சட்டை கட்டக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும், என்னை மாதிரி தமிழில் பேசக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசுன்னு ரொம்ப சிரமம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போனால் தன்னுடைய பையன்ட்டு இருந்து அப்பாவுக்கு எந்த பதில் வரல, லெட்ரு இல்லை, ஃபோன் இல்லை. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு லெட்ரு எழுதுகிறார் மகனுக்கு, மகனே, நீ வீட்டில் பிறந்தபோது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன், தென்னை நான் ஊற்றிய தண்ணீர் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகிற பணமும் பொருளாகவும் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல நிழலையும் இளநீரையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள், நல்லா கவனிங்க, என்றாவது ஒரு நாள் ஈமெயில் மூழ்கி இருக்கும்போது என் உடம்பில் ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த தென்னை ஓலையை என்னை சுடாடு வரை தூக்கி செல் முடிப்பார். எதுக்கு அவள் விரக்தி எழுதுகிறாருன்னா, 10 குழந்தையில் ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அதில் ஒரு குழந்தையாவது அப்பா அம்மா வளர்க்குதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அதனால் அதையும் நீங்கள் முன்னெடுத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு பெருமையான மேடையாக இருந்ததுனால, நல்ல மேடையாக இருந்தாலும் இந்த கவிதையெல்லாம் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப அழகாக ரசிச்சிங்க, அதான் வேணும். ரசனை இல்லை என்றால் போச்சு. நல்லா நீங்களாம் கைதட்டினாலும் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு எல்லாருக்கும். பார்த்தீங்களா, இருக்கையில் இருக்கீங்க, இரு கையிலையும் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை உடனே கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியாக 4 செகண்டில் உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிற ஆளுக்கு பங்குனி 13. ஐயா கிளம்பிட்டாங்களா? சரி, இப்போ நான் நகைச்சுவை மாற்றியாக சொல்லியிருந்திருப்பேன். வந்துடுவாங்களா? சரி. எனக்கு ஒரு யாராவது எந்திரிச்சா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். அது முன்பக்கம்லாம் எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்க, குப்புன்னு வேர்த்து குப்புறக்கு விழுந்துருவேன். அதனால் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆளாக போங்க. குறுப்பாக எந்திரிச்சு என்ன ஈரக்குள் நடுங்க வச்சுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது தாய்க்குளங்கள்லாம் சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு. கொலையே நடந்தால் கூட ஜன்னல் தான் பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்க. அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் எங்கள் ஊருக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டி நீங்கள் தான். முதல்ல நீங்கள் சிரிச்சல் மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த பகுதியில் எப்படி ரசிப்பாங்க என்னன்றது, ஆனால் அந்த மைதானம் முழுவதும், இந்த அரங்கம் முழுவதும் நம்புகிற அளவுக்கு மாணவ செல்வங்கள், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடிக்கடி நான் மேடையில் சொல்கிறது தான். இதுவும் ஒரு மோட்டிவேஷன். சார் பேசுனாங்க இல்லையா, தன்னம்பிக்கை பேசுகிற மாதிரி
சிரிப்பது ஒரு தன்னம்பிக்கை. காரணம், ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. எது கேப் விட்டேன்? இப்படியே என் பொழப்பு கேப் விட்டுக்கிட்டே போக வேண்டியதான். இனிமேல் நான் இந்த வேலையை விட்டுட்டு 100 நாள் வேலைக்கு தான் போய் பொழப்பு ஓட்டணும் போல தெரியுது. என்ன கேப் விட்டா சரி புரிஞ்சுக்கிற வேடாமா? சந்தோஷம். நான் மாணவருடைய சிறப்பு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எழுத்துக்களை நம்ம மேலிருந்து கீழாக படிக்கும்போது நீ கீழிருந்து மேலாக உயர்வாயின்னு சொல்லி ஒரு வாசகம் உண்டு. திருக்குறளில் இன்னொரு குறளும் உண்டு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து. இந்த கல்விக்கு மட்டும் இந்த அழகு உண்டு சார். செல்வம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். அதனால் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமை ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை நீங்கள் கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கு உங்கள் கூட வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கல்வியை கண்ணாப்பனான் படி. கண்டதே படித்தவன் கணமாவான், கண்டதே வாசித்தவன் நாணி ஆவான். ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் நாணி. ஒரு கவிஞர் பேசுகிறார் யூடியூப்பில் பார்த்து. 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமை, 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் யாருன்னு பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ வேகமாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம், அதையும் பேசணும். முன்னாலாம் பெரியவங்க நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. எங்கள் அப்பா சொல்லுவார், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு. இன்றைக்கி என் பையன் நல்லா படிக்கிறான் சார், ஆனால் சோர்வாகவே இருக்கான். அதுக்கெல்லாம் இதான் சார் காரணம். 4 வயசு பையன் 2 கிலோ கண்ணாடியை போட்டிருக்கான். ஆரோக்கியம் போயிடுச்சுருக்கா. பெற்றோர்கள் அதை நீங்கள் சார் இன்னொன்று அதில் சின்ன குழந்தை இருந்தால் அதை நான் சொல்லியிருக்கலாம். எல்லாம் பெரிய குழந்தையாக இருக்கிறனால அந்த போய் விட்டு. அதனால் எனக்கு பொதுவாக மாணவர்கிட்ட என் வயசுக்கு நான் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அதுக்காக என்னுடைய பகுதியை குறைச்சிக்கிட்டே வருது. காரணம் அவ்வளோ சிந்திக்கிறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நாங்கள் படிக்கும்போது ரெகுலராக தமிழ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. இப்போயும் நீங்கள் அந்த கொஸ்டின் இருக்கான்னு தெரில. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் இருக்கா? அந்த கொஸ்டின் இருக்கா? நாங்கள் படிக்கும்போது என் பக்கத்து டேபிள் ஒருத்தர் எழுதியிருந்தான். வாத்தியார் மிரன் இருக்கார். செய்வினைக்கு அப்படி எழுதியிருந்தான். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் வழங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரும் கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார். அதில் உதாரணம் எழுதியிருக்கான். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. செயற்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வினை. நம்ம இன்னொரு கோடாங்கி கூட்டு வந்து எடுத்து விடு செயற்பாட்டு வினை. அப்புறம் எப்படி இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் மாதிரிலாம் பயந்துருவோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியலேன்னு எதுவுமே யோசிக்கப்படுறேன். இன்டர்வியூ போனாலும் அப்படி தான். அதெல்லாம் சொன்னால் எனக்கு ரொம்ப நேரம் ஓடிடும். போன ஊர்கள்லேயே இந்த ஊரில் மட்டும்தான் நம்ம சாய்ராம் பேரே கூட பாருங்களேன். அதாவது பள்ளிக்கூடம் என்பது புனிதம். பள்ளிக்கூடத்து பேரே புனிதமாக இருக்கு பாருங்க, சாய்ராம். இதை விட என்ன நீங்கள் ஒரு சிறப்பை பார்க்க முடியுன்றீங்க? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் இல்லா ஊரில் தான் குடியிருக்கூடாது. இப்போ அந்த பள்ளிக்கூடத்திலே கோயில் பேர் அப்படி வைக்கணும் சார். எங்கள் ஊரில் ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருப்பேன், யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன். பேர் ஆசீர்வாதம். திட்டிக்கிட்டே இருக்காளுக்கு ஆசீர்வாதம். என் கூட படித்த ஒன்று ஸ்கூலுக்கு வராது, டியூஷனுக்கு வராது. பேர் வந்தனா, நீ வந்தன்னா வராட்டி எங்களுக்கு என்ன, நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். மாறி மாறியே வைப்பாங்க. இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டார், தாண்ட வரையான்னு பேர் வச்சுருப்பான். 7 மார்க்குக்கு மேலே எடுக்கவே மாட்டேன், அவனுக்கு மார்க்கண்டையன்னு பேர் வச்சுருக்காது. அது மாதிரி பேர் அமைப்பு திருத்தரைப்பூடி. அதில் ஒரு அழகு. இப்படி மணக்க மணக்க நல்ல ஒரு உரையை வழங்கி இந்த பொழுது உங்களுக்கு இனிமையாக்கியிருக்காங்க. நிறையா கேளுங்க சார், நிறைய கேளுங்க. நான் சொல்லும் போதெல்லாம் அது நிறைய பெண் ஆசிரியர் இருக்காங்க, ரொம்ப பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு குழந்தை எதுக்காக, ஒரு சின்ன குழந்தை வந்து எதுக்காக இயங்கும் எதுக்காக அழுகும்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆனாவனை சொல்லித்தராங்க. ஒரு சார் சொல்லித்தராருன்னு வச்சு எப்படி சொல்லித்த, ஏய் ஆனாவுக்கு எடுத்தல் தின்னடா, தெரியாது சார், சப்புன்னு அடிப்பார். ஆண்டா தாண்டா ஆனாவுக்கு எடுத்தழுத்து. அப்படி ரவுட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் அதே போல் ஒரு பெண் சொல்லித்தரான்னு வச்சுங்க, ஆனாவுக்கு எடுத்தழுத்து என்னப்பா, தெரியாதுங்க மிஸ். அவன் வாய்க்கு நேரம் ஒரு சாக்லேட்டை கொண்டு வாங்க, அப்படின்னா இதாப்பா ஆனாவுக்கு எடுத்தழுத்து. மேடம் உங்களை தான் மேடம் பெருமையாக சொல்லியிருக்கேன், நீங்களாவது கைதட்டுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் இப்படி ஆகிட்டானேன்னு உங்களை புகழ்ந்து சொன்னேன், நீங்கள் அதுக்கு வேலை இருக்கீங்க. இப்படி இருந்தால் நான் என்ன தான் செய்ய முடியும்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. அப்படி பெருமைகள் சொல்கிறோம் ரொம்ப உண்டு. இந்த ஆசிரியர் என்பது அணையா விளக்கு மாதிரி, அந்த விளக்கு அணையாமல் இருந்தால் தான் இன்னும் நிறையா விளக்குகள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஜனாதிபதி பிரதமர் ஆகக்கூடாது? நான் எதுக்குங்க பிரதமர் ஆகணும்? நான் ஆசிரியராகவே இருந்து கொண்டு நான் நிறையா பிரதமர்களை உருவாக்குவேன்னு சொன்னார். பார்த்தீங்களா?
இன்னொன்று, பொறாமப்படாத ஒரு இனம் உண்டு, அது ஆசிரியனை மட்டும்தான். தான்கிட்ட படித்த மாணவன் ஜெயிச்சு வரும்போது என் ஸ்டூடெண்ட் சொல்லி பெருமைப்படுறவர். இப்போ எங்கள் ஸ்கூலில் எங்கள் சார் வந்தோடனே, முத்து பேசாத, பேசுனா வெளியே போப்பா அப்படின்வார். அதே ஸ்கூலில் ஒரு 7-8 தடவை என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு போய் 1 மணி நேரம் பேச முத்து அப்படின்றார். பேசவே கூடாதுன்னு சொன்ன சார் என்னை 1 மணி நேரம் பேசினார். அது மாதிரி இங்குள்ள பசங்கள்லாம் இதே பள்ளிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும். நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு பத்திரிகையிலையோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது, ஒரு வெற்றியாளராக நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது, நான் அந்த மாதிரி திருத்துறைப்பூண்டி இருக்கக்கூடிய சாய்ராம் மெட்ரிக் பள்ளியில் படித்தேன்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ பெருமைப்படும், என் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்னு. அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும், செய்வீங்க கண்டிப்பாக. அந்த ஆற்றல் பூரா உங்கள்கிட்ட இருக்குது. அதான் தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன், இன்று இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் சொல்லி நம்ம முதல்வனாக இருக்கணும், இல்லாட்டி முதல்வனோடு இருக்கணும். அது மாதிரி சாய்ராம் என்கிற முதல்வனோடு இருப்பதே இந்த மாணவர்களாக ஒரு பெரிய சிறப்பு. அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள், பெரிய வெற்றியை தொடுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ஏன்னா இவ்வளவு ஒரு 1500 பேர் இருக்க இந்த இடத்துல சலசலப்பெல்லாம் ரசிக்கிறதா ரொம்ப அழகு, ரொம்ப மென்மையாக நடந்தது. ஒழுக்கத்தின் உச்சக்கட்டம் திருத்துறைப்பூண்டி சாய்ராம் பள்ளி என்பது கூடுதல் சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.